பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிக்க போகிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கியிருக்கும் வேளையில், பயந்து கொண்டிருக்க வேளையில் தான் யோசுவா இந்த வார்த்தையே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் தாங்க. ஏனென்றால் அவர் நமக்காக சிலுவையில் மரித்தும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கும்போது எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி செல்வாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.